Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் தாங்க. என்னென்ன ரெசிபிஸ் பண்ண போகிறேன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை லேசி சிக்கன்னு சொல்லலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா அந்த சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகளை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலே ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது இந்த சிக்கன் செய்கிறதுக்கு. ஆனால் சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். இது சூடு இல்லையா, உங்களுக்கு கோழி சூடு, அதனால் இங்கே நல்லெண்ணெயில் சமைங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை ஒன்றோட ஒன்றா இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி நான் கொஞ்சம் போல் லேசாக ஆட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக பாருங்கள். மசாலாலாம் நம்ம போட்ட மசாலாலாம் எப்படி அந்த எண்ணெயில் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். 10 நிமிஷம் போகிறோம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா வாசனையே கமகமன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது மட்டன் குழம்பு கிரேவின்னு கூட சொல்லலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தயிர் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த மட்டன் எப்பயுமே உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக தானே இருக்கும். அதனால் நல்லா அதை சாஃப்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த தயிரையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மணி நேரம் இதை கண்டிப்பாக ஊற வைக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 1 ஹவர் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த மசாலா பொருட்கள் வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாம். நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடணும். ஏன்னா இதுதான் இந்த குழம்புக்கான திக்னஸை கொடுக்க போகிறது. நம்ம தேங்காய் இதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த கிரேவிக்கு இந்த குழம்புக்கு இந்த திக்னஸை கொடுக்க போகிறது இந்த பொருட்கள் தான். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஆறட்டும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் உண்டனா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். பட்டை 1, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும்.
நல்லா பாருங்கள் இந்த அல்வா மாதிரி திரண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை வந்து போகணும். இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச இந்த கறியை வந்து ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில் சுருள வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் இந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா விழுது, அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் இவ்வளோ அழகாக இப்போயே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள். சூப்பராக. உப்பு இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருங்க. கரெக்டாக அந்த குழம்புக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 6 விசில் 5லேருந்து 6 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துடும் கறி. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் எப்படின்னு சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கொதி விட போகிறோம். கரம் மசாலா மட்டும் இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். கரம் மசாலா கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் கரம் மசாலாவை கடைசியாக சேர்க்குறது. பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ சாதத்தோட சர்விங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பு சிக்கன் கறி முட்டையோட சர்வ் பண்ணியாச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.